मुरादें दिल से है खुदा में खत्मुल मुरसलीन दिल से है खुदा में खत्मुल मुरसलीन खत्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோல் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி 4வது எபிசோட் ஆகும். அஹமதியா முஸ்லிம் ஸ்தாபகர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மோது மற்றும் மஹதி மஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் எழுதப்பட்டுள்ள நூஹின் கப்பல் என்ற நூலை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அந்த நூலில் கூறப்பட்டுள்ள ஞானங்களை குறித்து பேசுகிறோம். இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஸ்டுடியோவிற்கு வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஹமீது கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய ஷேக் முஜாஹித் அஹமத் சாப் ஷாஸ்திரி ஆகியோர். இவர்கள் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாடல் கலந்து கொள்வார்கள். நான் இவர்கள் இருவரையும் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மாபெரும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான். அன்னார் அல்லாஹ்வின் உதவி மற்றும் ஆதரவுடன் இஸ்லாத்திற்கு ஒரு புதிய வாழ்வை வழங்கியுள்ளார்கள். உயிருள்ள இறைவனை பற்றி உயிருள்ள அடையாளத்தையும் ஈமானுக்கு ஒளியூட்டுகின்ற அடையாளத்தையும் காட்டி இஸ்லாத்தின் மகத்துவத்தை மேலோங்க செய்துள்ளார்கள். அடியார்களை அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு செல்வது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிகளை அடியார்களுக்கு காட்டிக் கொடுப்பது, அடியார்கள் இறை பண்புகளை கொண்டு அடியார்களாக மாறும் அளவுக்கு அவர்களின் இறைச்சத்தின் தரத்தை மேலோங்க செய்வது போன்றவை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை நோக்கங்கள் ஆகும். நேயர்களை, இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு இந்த எபிசோடுடைய முதல் கேள்வியை முகமது ஹமீது கௌசர் சாஹிப் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக எனும் துவா எப்படிப்பட்ட முழுமையான ஞானத்தை தமக்குள் கொண்டுள்ளது என்றால், அது மார்க்க மற்றும் உலகின் நோக்கங்கள் அனைத்திற்குமான திறவுகோலாக உள்ளது என்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை எடுத்துக் கூறுங்கள். நேயர்களே, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்ஜீல், திருக்குரான் ஆகியவற்றுடைய போதனைகளை ஒப்பிட்டவாறு நூஹின் கப்பல் என்ற நூலில் எழுதியிருக்கிறார்கள். அது தொடர்பாக சூரா ஃபாத்திஹாவுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்.
இஞ்சிலுடைய போதனைக்கு எடுத்து கூறும்போது சூரா ஃபாத்தியாவுடைய விளக்கத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பது குறித்து ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்பது கேள்வியாகும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூகின் கப்பல் என்ற நூலிலும் பிற நூல்களிலும் இதற்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் அடிப்படையான 4 பண்புகளை பற்றி கூறியிருக்கின்றான். ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது ஒரு பண்பாகும். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ்வாகும். அல்லாஹ்வுடைய 4 பண்புகளை பற்றி அடுத்து வருகிறது. ஒன்று ரப், அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அவனது ரபூபியத் என்ற பண்பாகும். இரண்டாவது அர் ரஹ்மான் என்ற பண்பாகும், கேட்காமலேயே வழங்கக்கூடியவன். இது ரஹ்மானியத் என்ற பண்பின் கீழ் வருகிறது. நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் அவன் கொடுத்து விடுகின்றான். நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விடுகின்றான். மூன்றாவது ரஹீமியத் என்ற பண்பு, மீண்டும் மீண்டும் கருணை காட்டக்கூடியவன். நான்காவது மாலிக் யௌமித்தீன், அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த 4 பண்புகள் சூரா ஃபாத்திஹாவில் கூறப்பட்டுள்ளது. ரபூபியத், ரஹ்மானியத், ரஹீமியத், மாலிகியத். அதற்கு பிறகு அது சம்பந்தமான துவா வருகிறது. ஈயாக்க நஅபுது, இறைவா நான் உன்னை மட்டுமே வணங்குகிறேன், எனக்கு முன்னால் வணக்கத்திற்குரியவன் வேறு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அடுத்து துவா வருகிறது. ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடம் இருந்து மட்டுமே உதவி ஒத்தாசை தேடுகின்றேன். இந்த வேண்டுதலில், இந்த துவாவில் முதல் விஷயம் என்னவென்றால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கின்றான். அல்லாஹ்வே எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, இஹ்தினா எனக்கு வழிகாட்டுவாயாக, என்னை நடத்துவாயாக, எனக்கு காட்டுவாயாக, என் உள்ளத்தில் இடுவாயாக. சிராத் என்பது பாதையை குறிக்கிறது. முஸ்தகீம் எப்படிப்பட்ட பாதை என்றால் சுருக்கமான பாதையும் நேரான பாதையும் இலக்கை கொண்டு சேர்க்கக்கூடிய பாதையும் ஆகும். இது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவாகும். அடுத்து சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வே எப்படிப்பட்ட வழியில் நடத்த வேண்டும் என்றால் முன்னோர்கள் நடந்திருக்கிறார்கள், அதில் உன்னது அருள்களை பெறக்கூடிய வழியாக இருக்கின்றது. அந்த வழிகள் என்னவென்றால் சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒம யுதில்லாஹ வர்ரசூல ஃபவுலாக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வசித்தீகீன வஷ்ஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன வஹஸ்ன உலாயிக ரஃபீக். அந்த பாதை என்ன என்பது இதில் விளக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய வழி. அவர்களுக்கு நான் ஆன்மீக அந்தஸ்தை கொடுப்போம். நபி, சித்திக், ஷஹீது, சாலிஹ் என்ற 4 வாயில்கள். இந்த உம்மத்தில் நுபுவத்துடைய அந்தஸ்தை பெறக்கூடியவரும் இருப்பார். அவர் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். இது முதல் விஷயமாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு முஸ்லீமும் தினந்தோறும் 5 தொழுகைகளிலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்கிறார். அவருக்கு உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் நோயாளியை பார்க்கிறார். இந்த நோய் என்ன, இதற்கு என்ன மருந்து என்று அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. அவர் அங்கு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா செய்தால், அல்லாஹ்வே எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, இவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நேரான வழியை காட்டுவாயாக என்று துவா கேட்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், எதை விதைக்க வேண்டும் எதை விதைக்கக்கூடாது என்று தெரியவில்லை.
அவர் துவா கேட்கிறார், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் தமது படிப்பில் கன்ஃபியூஸாக இருக்கிறார், தமது உள்ளத்தில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று. இக்காலத்தில் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் அளிக்கும் போது கூறுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பல்வேறு விதமான ஆட்சேபனைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆரியர்களும் இருந்தார்கள், மற்ற மதத்தினரும் இருந்தார்கள். இன்றைய காலத்திலும் அந்த ஆட்சேபனை எழுப்பப்படுகின்றது. ஒரு முஸ்லிம் கபருக்கு செல்லும் வரை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்கிறார், அவருக்கு நேரான வழி கிடைக்கவில்லையா என்பது ஆட்சேபனையாகும். அந்த வழி கிடைத்து விட்டிருந்தால் ஏன் துவா கேட்கிறார்? இது எப்படிப்பட்ட ஆட்சேபனை என்று எப்படிப்பட்ட கேள்வி என்றால், முஸ்லிம் மாணவர்களுக்கும் இளைய தலைமுறை மக்களுக்கும் ஒரு இதை கேட்கும்போது புரியவில்லை, பதில் கொடுக்க முடியவில்லை. சிராத்தே முஸ்தகீம் என்று அல்லாஹ் கூறக்கூடிய நேரான பாதை என்பது அல்லாஹ், இது அந்த பாதைக்கு அந்த முடிவே கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தி எனும் பாதையாகும். மனிதன் துவாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த பாதை நீண்டு கொண்டே செல்லும். அல்லாஹ் கூறுகின்றான், எவர்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டதோ அவர்களுக்கான பாதைகளை நாம் காட்டிக்கொண்டே செல்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு உதாரணம் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குரானில் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா தாகாவில் வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா, நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே எனது அறிவை அதிகரிப்பாயாக என்று துவா செய்யுமாறு கூறியிருக்கின்றான். அறிவை வளர்ப்பது என்பது முடிவடையாத எல்லையற்ற விஷயமாகும். மனிதன் கேட்டுக்கொண்டே செல்லும் போது அல்லாஹ் வழங்கிக் கொண்டே செல்கின்றான். நேரான வழி என்பது அல்லாஹ் வரை கொண்டு சேர்க்கின்ற வழியாகும். அதற்கு எல்லையே கிடையாது. மனிதன் கேட்டுக்கொண்டு சென்றால் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது போன்ற ஒரு முறை முஸ்லீமோ எல்லாம் அன்கு அவர்கள் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது கூறினார்கள், ஹுசூரிடத்தில் ஒருவர் வந்தார், தம்மை பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டார். அவருடைய உள்ளத்தில் ஆட்சேபனை இருந்தது. ஒருவர் கப்பலில் பயணிக்கிறார், அவர் நதியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கரை வந்தவுடன் அவர் படகில் தான் இருக்க வேண்டுமா அல்லது கரையில் இறங்க வேண்டுமா என்று கேட்டார். ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நுட்பமான முறையில் பதில் அளித்தார்கள். இன்றைய இளைஞர்கள் இது போன்ற விஷயங்களிலிருந்து பயன்பெற வேண்டும். ஹுசூர் கூறினார்கள், நிச்சயமாக கரை வந்துவிட்டதென்றால் அவர் இறங்கிவிட வேண்டும். ஆனால் ஒரு கடலில் பயணிக்கிறார், அதாவது கரையே இல்லாத ஒரு கடலில் பயணிக்கிறார், அவர் அப்படிப்பட்ட கடலில் கரை என்று நினைத்து இறங்கிவிட்டால் அவர் மூழ்கி விடுவார். இறை விருப்பத்தின் இலக்குகள் மிகவும் எல்லையற்றதாகும். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அதன் எல்லைகள். ஆகவே அது கரைகள் அற்றவை, அங்கு எல்லையே இருக்காது, அங்கு இறங்க முடியாது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா செய்யும் போது அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு இலக்குக்கு பிறகு இன்னொரு இலக்கு வருகிறது, இன்னொரு இலக்கு பிறகு மூன்றாவது இலக்கு வருகிறது. அல்லாஹ் முஸ்தகீமுடைய வாசல்களை திறந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு மாணவர் இருக்கிறார், அவருக்கு முன்னால் ஒரு விஷயம் தீர்வு பெறுகிறது, அடுத்த விஷயம் வருகிறது, அது தீர்வு பெறுகிறது. அது முடிவடையாமல் செய்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. இது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுடைய துவாவாகும், நிகரற்ற ஒரு துவாவாகும். எந்த ஒரு வேதத்திலும் நூலிலும் இதற்கு நிகர் கிடையாது. உண்மையான உள்ளத்துடன் எந்த ஒரு நல்ல நோக்கத்துடனும் எவர் செய்தாலும் இந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இந்த துவாவில் இன்னொரு விஷயம் கூறப்பட்டுள்ளது, எந்த பாதையை மேற்கொள்ள வேண்டுமோ
அது ஆகுமான பாதையாக இருக்க வேண்டும், வழியாக இருக்க வேண்டும், தகாத வழியாக இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும். உதாரணமாக, இங்கிருந்து நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான பாதையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எந்த வழியாக இலக்கை அடைய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். நாம் எதிர்ப்புறமாக சென்றால் முழு வாழ்நாளும் நாம் சென்றாலும் அந்த இலக்கை அடைய முடியாது. அல்லாஹ் நமக்கு இலக்கை கொடுத்து விட்டான், வழியை காட்டிவிட்டான். ஒம்மை யுத்தி இல்லாஹ வர ரசூல, எவர் அல்லாஹ் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையான முறையில் கட்டுப்படுவாரோ, உண்மையான முறையில் கீழ்ப்படிவாரோ, அல்லாஹ் அவருக்கு நபி, சித்திக்கு, ஷஹீத், சாலிஹ் அவருடைய கட்டுப்படுதலுக்கு ஏற்ப அந்த தரத்தை வழங்குகின்றான். கடந்த காலங்களிலும் ஆயிரக்கணக்கான வழிமார்களுக்கு இந்த தரங்கள் கிடைத்துள்ளன, இப்பொழுதும் கிடைக்கின்றன. இப்பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நுபுவத் என்ற அந்தஸ்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அவர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலை இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள். நபித்துவத்தின் அந்தஸ்தை பெற்றார்கள். இதுதான் உண்மையான எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பதனுடைய உண்மையான விளக்கமாகும். ஜஸாக்கமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு ஷேக் முஜாஹித் அகமது சாஸ்திரி அவருடைய இரண்டாவது கேள்வி கேட்கின்றேன். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கொலைப்பழி சுமத்தப்பட்டது. அந்த வழக்கில் அன்னாருடைய உண்மைத்துவம் வெளிப்பட்டது, அதை பற்றி விளக்குங்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இன்றிலிருந்து 127 ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலை இஸ்லாம் அவர்கள் மீது டாக்டர் பாதிரி ஹென்றி மார்டின் கிளார்க் அவர்கள் கொலைப்பழி சுமத்தினார். அதில் முஸ்லிம்கள் சார்பாக அஹ்லி ஹதீஸுடைய அந்த காலத்தில் லீடர் முகமது ஹுசைன் சாப் பட்டால்வி அவர்கள் சாட்சி கூறுவதற்காக வந்தார். ஆரிய சமாஜ் மக்கள் சார்பாக சாட்சி கூற வந்திருந்தார்கள். இந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்னரே ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையான கனவு மூலமாக இது பற்றி கூறப்பட்டது. இப்படி ஒரு சிக்கல் வரும், அது உங்களுக்கு கடினமாக தெரியலாம், ஆனால் வெகு விரைவில் அது தீர்க்கப்பட்டுவிடும் என்று கூறினார். 23 ஆகஸ்ட் கேப்டன் டக்ளஸ் நீதிபதியாக இருந்தார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணியை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியமாகும். இதற்கு இன்னும் 4 வருடங்கள் பின்னால் போக வேண்டியது வரும். 1893 ஆண்டு டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க் அம்ரிஸ்டரில் இருந்தார். அதற்கு அருகில் ஜண்டியாலா என்ற ஊர் உள்ளது. அந்த ஊர் இப்பொழுதும் இருக்கிறது. அவர் அங்குள்ள முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு போட்டி வைப்போம், அதில் சிறந்த மார்க்கம் இது என்று நாம் அறிய முற்படுவோம். பல்வேறு ஆலிம்களுக்கிடத்தில் சென்றார். எந்த ஒரு ஆலிமும் பதிலளிக்க இயலவில்லை. இறுதியில் அவர் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். அமிர்தசரில் 15 நாட்கள் விவாதம் நடந்தது. ஆரம்பத்தில் ஹென்றி மார்டின் கிளார்க் விவாதம் செய்தார். பிறகு அப்துல்லா ஆத்தமந்த் விவாதம் செய்தார். அப்போது ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக அப்துல்லா ஆத்தமை குறித்து முன்னறிப்பு செய்தார்கள். 15 நாட்களுக்குள் இவர் பாவ மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் இவர் நெருப்பில் வீழ்த்தப்படுவார் என்று கூறினார்கள். உடனே அவர் தௌபம் செய்துவிட்டார். 1897 ஆண்டு பண்டித் லேக்ராம் ஆரிய சமாஜுடைய தலைவர் பண்டித் லேக்ராமுடைய
அழிவை பற்றி ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஹென்றி மார்டின் கிளார்க் என்ற பாதிரி ஒரு சிந்தனை வந்தது. நாம் மிர்சா குலாம் முகமது காதியானி அவர்களுக்கு எதிராக ஒரு பழியை போடலாம். அப்துல் ஹமீது என்ற ஒருவனே ஒரு நபரை தயார் செய்தார்கள். அப்துல் ஹமீது என்பவர் காதியானில் முதலாவது கலிஃபத்துல் மசி அவரிடத்தில் சிகிச்சை பெறுவதற்காக வந்தார். மௌலவி புர்ஹானுதீன் சாப் ஜெயலமி அவர்களுடைய சகோதரருடைய மகனாக இருந்தார். அவர் கிறிஸ்தவராக மாறினார், ஆரியராக மாறினார். இஸ்லாத்தை பற்றி அவர் தெரியாமல் இருந்தது. ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் பையத் வாங்குமாறு கூறினார்கள். மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இவர் காதியானை விட்டு சென்றார். 10-12 நாள் காதியானில் இருந்தார். அவர் காதியானை விட்டு சென்ற பிறகு அமிர்தசர் சென்றார். அமிர்தசரில் அமெரிக்கன் மிஷன் மூலமாக டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க்கிடம் சென்றார். இவர் பேராசையுடையவர். பாதிரிமார்கள் இவரை ஆயத்தம் செய்தனர். இவருக்கு பேராசையுட்டி மிர்சா குலாம் முகமது காதியானி, அதாவது மிர்சா குலாம் முகமது காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த அப்துல் ஹமீது என்ற ஒருவரை ஹென்றி மார்டின் கிளார்க்கை கொலை செய்வதற்காக அனுப்பி வைத்தார் என்று பழி சுமத்தப்பட்டது. அம்ரிஸ்டருடைய டெபுட்டி கமிஷனரிடம் இந்த வழக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு பதியப்பட்டது. மிர்சா சாஹிப் என்னை கொலை செய்வதற்காக அனுப்பப்பட்டார், நான் பிடிபட்டு விட்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார். டிசி சாஹிப் அவர்கள் 114 வழக்கு பதியப்பட்டது. ஹசரத் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது 20,000 தொகையில் 2 ஜாமீனும் கொடுக்கப்பட்டது. மிர்சா குலாம் அவர்கள் குர்தாஸ்பூரை சார்ந்தவர் என்று பிறகு தெரிய வந்தது. ஆக மிர்சா சாஹிப் குர்தாஸ்பூரில் இருப்பதனால் குர்தாஸ்பூருடைய டிசிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. அதாவது பிறகு இந்த வழக்கு விவரம் வந்தது. குர்தாஸ்பூரில் கேப்டன் டக்ளஸ் சாஹிப் அவர்கள் நீதிபதியாக இருந்தார்கள். அவர்கள் இந்த வழக்கை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்தார்கள். அப்துல் ஹமீது வாதியாக இருக்கிறார், அதை பற்றி போலீஸ் விசாரிக்கவே இல்லை. போலீஸ் விசாரித்ததாக தெரியவில்லை. எவர் மீது பழி போடப்படுகிறதோ அவர் விசாரிக்கப்படவே இல்லை. இது சரியானதல்ல, நான் போலீஸுடைய ரிமாண்டில் கொடுக்கிறேன் என்று ரிமாண்டில் கொடுத்தார். அப்போது மார்டின் கிளார்க்கும் குர்தாஸ்பூர் வந்துவிட்டார். நான் லீவுக்கு செல்ல இருக்கிறேன், சீக்கிரம் வழக்கு தீர்த்து முடிக்கப்படும் என்று கேட்டுக்கொண்டார். எப்படி என்றால் கேப்டன் டக்ளஸ் கூறினார், நான் மிர்சா சாஹிப்பையும் பட்டாலாவுக்கு குர்தாஸ்பூருக்கு அழைக்கின்றேன், நீங்களும் பாருங்கள், வந்த பிறகு 2 பேருடைய விசாரிப்போம் என்று கூறினார். 10 ஆகஸ்ட் 1897 பட்டாலாவில் சப் டிஸ்ட்ரிக்ட் ஆகும். அங்கு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 ஆகஸ்ட் அன்று தமது தோழர்களுடன் புறப்பட்டார்கள். கேப்டன் டக்ளஸ் அன்னாருடைய முகத்தை பார்த்தார். அன்னாருடைய முகத்தை பார்த்து அன்னாருடைய தமது இவர் யார் என்று கேட்டபோது இவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முகத்தை பார்த்தவுடனே இவர் இது போன்று செய்ய முடியாது என்று கூறினார். முகமது ஹுசைன் பட்டாலவி சாஹிப் அவர் சாட்சி கூற வந்திருந்தார். எனக்கு நாட்காலி கொடுக்கப்படும் என்று கேட்டார். ஏன்னா வழக்கு விசாரணையின் போது மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாட்காலி கொடுக்கப்பட்டது உட்காருவதற்காக. எனக்கும் நாட்காலி வேண்டும் என்று முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் கேட்டார். அவருக்கு நாட்காலி கொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு இடத்தில் சால்வை விரிக்கப்பட்டிருந்தது தரையில். அதில் உட்கார வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எவருடைய போர்வையை அவர் இந்த போர்வை இழுத்து விட்டார். அவர் போர்வையை கூட கொடுக்கவில்லை.
அப்துல் ஹமீத் என்பவர் அஹ்மதிய ஜமாத்துடைய ஸ்தாபகர் மார்ட்டின் கிளாக்கை கொலை செய்வதற்காக அனுப்பி வைத்தார் என்றால், பிறகு இந்த கொலையாளி பாதிரிமார்களுடைய கைவசம் இருக்கக்கூடாது, போலீஸுடைய கைவசம் இருக்க வேண்டும். அம்ரிஸ்டரில் அவர் வேறு விதமாக கூறினார், பட்டாலாவில் வேறு விதமாக கூறுகிறார். பாதிரிமார்களுடைய கையில் இருந்து போலீஸுடைய கைக்கு அந்த நபர் மாற்றப்பட்டார். போலீஸுடைய கஸ்டடிக்கு வந்தவுடனேயே அவர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். என்னை மிர்சா சாஹிப் கொலை செய்ய அனுப்பி வைக்கவில்லை. கேப்டன் அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கியது 3 விஷயம் இருந்தது. அதாவது அப்துல் ஹமீது ஒருவரை கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு தைரியமே கிடையாது. முதல் விஷயம், இவர் காதியானில் மிர்சா குலாம் முகமது அலைஹிஸ்ஸலாம் 10-12 நாள் தான் தங்கியிருந்தார். 12 நாள் சந்திப்பில் ஒருவரை கொலை செய்யும்படியே ஆயத்தம் செய்ய முடியாது. 3வது விஷயம், கொலை செய்வதற்காக அவர் மேற்கொண்ட வழிமுறை அதுவும் நம்ப தகுந்ததாக இல்லை. ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கிதாபுல் பரியா என்ற நூலை அந்த வழக்குக்கு பிறகு எழுதினார்கள். அல்லாஹ் எவ்வாறு அன்னாரை நிரபராதியாக ஆக்கினான் என்பது பற்றி எழுதினார்கள். இது ஒரு அடையாளமாக அன்னார் விளக்கினார்கள். அல்லாஹ் முன்னரே அன்னாருக்கு தெரிவித்திருந்தான். அல்லாஹ் கூறியபடி அனைத்து விஷயங்களும் அவ்வாறே நிகழ்ந்தன. இன்று ஒரு நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி கேப்டன் டக்ளஸ் உடைய பேரன் 5வது கலிஃபத்துல் மசி ஹென்றி மார்ட்டின் கிளாக்குடைய பேரன் 5வது கலிஃபத்துல் மசி அவர்களை சந்திக்க வந்தார். அவர் தமது நாவினாலேயே இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டார். எனது பாட்டனார் அவர் கூறியது தவறு என்று அவர் ஒப்புக்கொண்டார். எனது பாட்டனாருக்கு எதிராக நின்றவர் வெற்றி பெற்றார் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தார். நேர்களே, இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் வந்துள்ளார்கள். அவர்களுடைய கேள்வியை கேட்போம். மேற்கு வங்காளம் இந்தியாவிலிருந்து அத்தியத்துல் வக்கீல் சாஹிபா இப்பொழுது இருக்கின்றார்கள் லைனில். அவர்களுடைய கேள்வியை கேட்போம். அத்தியத்துல் வக்கீல் சாஹிபா, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கிஷ்தி நூஹில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் 4 சுவர்களுக்குள் இருப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆக காதியானில் யாரும் மரணிக்கவில்லையா பிளேக் நோயால்? இவர்களுடைய கேள்வி பிளேக் நோயிலிருந்து விடுபடுவது சம்பந்தமாக இருக்கின்றது. எவர் என்னுடைய வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருக்கின்றாரோ அவர் காப்பாற்றப்படுவார். ஆக காதியானில் இருப்பவர்கள் யாருக்காவது பிளேக் நோய் ஏற்பட்டதா இல்லை ஏற்படவில்லையா பற்றி விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களிடம் கூறினான், இன்னி உஹாஃபிசு குல்ல மன் ஃபித்தார். அதாவது, எவர் உமது வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருப்பாரோ நான் அவரை பாதுகாப்பேன், அதாவது பிளேக் நோயிலிருந்து அவரை காப்பாற்றுவேன். இந்த வாக்குறுதி அத்தார் என்பது தொடர்பாக இருந்தது. அத்தார் என்பதற்கான விளக்கம் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த கிஷ்தி நூஹ் என்ற நூலிலும் மற்ற சில நூல்களிலும் கூறியிருக்கின்றார்கள். அத்தார் வீடு என்பதன் ஒரு பொருள் என்னுடைய வீடு, அதாவது காதியான இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் அருளினால் வரலாறு சாட்சியாக இருக்கின்றது, அந்த வீட்டில் ஒருவருக்கும் கூட பிளேக் நோயினால் வஃபாத் ஏற்படவில்லை. எல்லா வரலாற்றையும் மக்கள் எடுத்து அதை ஆய்வு செய்து பார்த்தார்கள். அதில் எந்த ஒரு நபரும் அந்த வீட்டில் பிளேக் நோயினால் மரணிக்கவே இல்லை. இரண்டாவது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அத்தார் என்பதற்கு வழங்கிய விளக்கம் என்னவென்றால், என்னுடைய நூல்
நூஹ் நபியின் கப்பல் என்பதில் கூறப்பட்டுள்ள போதனைகள் படி எவர் செயல்படுவாரோ அவர் காதியானுக்கு வெறியில் எங்கிருந்தாலும் சரி அவர் அத்தார், அதாவது என்னுடைய வீட்டைச் சேர்ந்தவர் என்ற வட்டத்தில் வந்து விடுவார். ஆக இதுவும் வரலாற்று சான்று பகிர்கின்றது. எந்த அஹ்மதிகள் தம்முடைய ஈமானில் உறுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய வீடுகளிலும் கூட எந்த ஒரு மரணமும் ஏற்படவில்லை பிளேக் நோயினால். கடந்த சில ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு உதாரணமும் கூறினேன். கபூர்தலாவில் மேதாப் சாப் என்ற ஒரு அஹ்மதி இருந்தார்கள். அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், எவர் பிளேக் நோயிலிருந்து தப்ப விரும்புகின்றாரோ அவர்களுடைய வீட்டிற்கு வரட்டும். எனவே அவர்களுடைய பல உறவினர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அருளினால் பாதுகாப்பாக இருந்தார்கள். மற்ற உலகம் பிளேக் நோயினால் மரணித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் எண்ணற்ற மக்கள் இருந்தார்கள். இப்பொழுது இவர்களுடைய கேள்வி இன்னொரு பகுதி இருக்கின்றது, காதியான். காதியானை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு அழித்து விடக்கூடிய அளவிலான பிளேக் நோய் வராது. மற்ற நகரத்தில் வர போன்று ஜாரிஃப் என்று சொல்லியிருக்கின்றது, அதாவது தொடப்பத்தை வைத்து பெருக்கி விடுவது போன்ற ஒரு பிளேக் நோய் இங்கு வராது. அந்த அளவு உச்சகட்டமான உக்கிரமான பிளேக் நோய் இங்கு இருக்காது என்று கொண்டார்கள். காதியான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களை மறுப்பதில் எவர்களெல்லாம் முன்னேறி இருந்தார்களோ, காதியானிலே இருந்து கொண்டிருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிடிக்கவிருந்தான், அவர்களும் அல்லாஹ் பிடித்தான். ஆனால் எவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்களோ காதியானில் இருந்து கொண்டு, சிலர் ஆரியர்களாக இருந்தார்கள், சில மற்ற மக்கள் இருந்தார்கள், அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் பொதுமக்கள் இங்கிருந்த பொதுமக்கள் எவர்கள் ஒரு பக்கம் சாராமல் இருந்தார்களோ, மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்தவும் செய்யாமல் பொய்ப்படுத்தவும் செய்யாமல் நடுநிலையில் இருந்தார்களோ, அந்த மக்கள் ஜமாத்தில் இணையாமல் இருந்தும் கூட காதியானில் இருந்த அந்த காதியானில் சுப்ரமாக இருந்த அந்த முன்னறிவிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். ஜிசாக்குமுல்லா. நேர்களே, இன்னொரு கேள்வி உங்கள் தரப்பில் இருந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது. அந்த கேள்வியும் இங்கே நான் வாசித்து காட்டிவிடுகின்றேன். இந்தியாவிலிருந்து மன்சூர் நௌஜவான் சாஹிப் அவர்கள் கேள்வி வைக்கின்றார்கள். ஹயாத்தே மசி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற அந்த கொள்கை எந்த காலத்தில் எப்படி ஆரம்பமானது? ஷேக் முஜாஹித் சாஸ்திரி அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு. ஜிசாக்குமுல்லா மன்சூர் சாப். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உலகத்தின் 3 மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பல்வேறு கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள், வெறும் அடிப்படையான கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களுடைய கொள்கை என்னவென்றால், நௌசுபில்லா, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான நபியாக இருக்கவில்லை, எனவே அவர்கள் சிலுவையில் மரணித்து விட்டார்கள். நௌசுபில்லா, அது சபிக்கப்பட்ட மரணம். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களை நபித்துவ பதவியை விட உயர்த்தி விடுகின்றார்கள், அல்லாஹுடைய மகன், அதாவது கர்த்தருடைய மகன் என்று கூறுகின்றார்கள். மூன்றாவது, முஸ்லிம்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர்கள் நபியாக இருந்தார்கள் தான், ஆனால் அல்லாஹ் அவர்களை சிலுவையில் ஏற்றிய போது அவர்களை ஏற்ற விடாமல் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை சிலுவையில் ஏற்றிவிட்டான். மேலும் அந்த நபர் தான் கொல்லப்பட்டார். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயிருடன் வானத்தில் உயர்த்தி விட்டான். முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார் என்று இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2024 ஆண்டுகளாக வானத்தில் 4ஆம் வானத்தில் இருக்கின்றார்கள் என்று இவர்கள் நம்புகின்றார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வின் ஆரம்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பதாக அவர்களும் கூட நம்பியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் அன்னாருக்கு தொடர்ச்சியான வஹீன் மூலமாக மசீஹ் மரியம் ரசூலுல்லாஹ் வர்ணித்து விட்டார்கள். மேலும் அவருடைய வடிவத்தில் வாதத்திற்கு ஏற்ப ஆகி நீர் வந்துள்ளீர் என்று கூறினார்கள். அல்லாஹ் கூறினான். இதை இசாலாஹாமில் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் 1890. பிறகு அன்னார் திருக்குரானிலிருந்து, ஹதீஸிலிருந்து, இஸ்லாத்தின் வரலாற்றிலிருந்து மற்றும் அறிவுபூர்வமான மற்றும் எழுத்துப்பூர்வமான மற்றும் மருத்துவ ரீதியான ஆதாரங்களிலிருந்து இன்னும் எண்ணற்ற ஆதாரங்களிலிருந்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மேலும் அதற்கான சான்று தெள்ள தெளிவாக கிடைக்கின்றது. அவர்கள் உயிருடன் வானத்தில் செல்வதற்கான எந்த ஒரு சான்றும் கிடைக்கவில்லை என்பதை நிரூபித்து காட்டினார்கள். ஆனால் திருக்குரானை அடிப்படையாக வைத்தார்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த கொள்கைக்கு திருக்குரான் சப்போர்ட் செய்வதில்லை. திருக்குரான் அன்னாருக்கு 3 அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சூரா அல் அம்பியாவில் 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் மரணித்து விட்டார்கள். பிறகு ஆல் இம்ரானுடைய 145 கூறியிருக்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு முன் தோன்றிய அனைத்து தூதர்களும் மரணித்து விட்டார்கள். பிறகு பொய்யான கடவுள்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அந்நமல் 21, அதாவது
யாரெல்லாம் பொய் கடவுள்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எதையுமே படைக்கவில்லை, அவர்கள் மரணித்தவர்கள் அவர்கள் என்றாக கூறுகின்றார். ஆக இந்த கொள்கை எங்கிருந்து வந்தது? திருக்குரானும் இதற்கு ஆதரவு அளிக்கவில்லை, சரியான ஹதீஸ்களிலிருந்தும் இதற்கு சான்று கிடைப்பதில்லை. ஆக இதற்கு நம் இஸ்லாத்தின் வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இஸ்லாம் அரபு நாட்டில் பரவிய போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 23 ஆண்டுகளாக முழு அரபிலும் பரவியது. அப்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்துவிட்டார்கள். அதற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் இஸ்லாம் அரபு நாட்டிலிருந்து வெளியே ஈராக் வரை பகுதிவிட்டது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடன் தங்களுடைய கொள்கைகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு முன்னால் அவருடைய மார்க்கத்தில் இருந்த கொள்கையும் வைத்திருந்தார்கள் மனதில். அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஷிர்க் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து, இறைவனுடைய மகன் என்ற அந்தஸ்திலிருந்து குறைத்து விட்டார்கள் தான். ஆனால் மற்ற அற்புதங்கள், மற்ற நபிமார்களுக்கு இருந்த அந்த அற்புதங்களில் அவர்களை தாங்களாக விளக்கம் கூறி ஆரம்பித்து விட்டார்கள். மனிதருடைய டேர்மில் திருக்குரானுடைய விளக்க உரையில் இந்த விரிவுரையாளர்கள் விளக்கம் அளித்த போது, உதாரணமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக இருக்கின்றது. அவர்கள் மரணித்தவர்கள் உயிர் பெறச் செய்தார்கள். இதே விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும்பொழுது அவர்கள் ஆன்மீக ரீதியில் மரணித்தவர்கள் உயிர் பெறச் செய்தார்கள் என்று பொருள் இருக்கின்றார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி எழுதும் பொழுது அது கிறிஸ்தவர் இஸ்ரேல்களுடைய அந்த அறிவிப்புகளை முன்வைத்துக் கொண்டு உண்மையில் மரணித்து போனவர்களை உயிர் பெறச் செய்தார்கள் என்று பௌத்திகமான முறை கூறுகின்றார்கள். இதே போன்று அந்த கொள்கையும் உடனுக்குடன் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தில் இந்த ஒரு அருளையும் புரினான். எப்பொழுதும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்திருக்கின்றது, அது பகிரங்கமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வஃபாத் விட்டார் என்று கூறி வந்திருக்கின்றது. மேலும் அந்த அரசு தான் நபிமார்கள் மற்ற நபிமார்களுக்கு இருந்த அதே அந்தஸ்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனுடைய ஏகத்துவத்தை பரப்புவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற அந்த கொள்கை வரக்கூடிய அதே காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார் என்றும் பல மக்கள் கொள்கை கொண்டிருந்தார்கள். ஆக திருக்குரானிலிருந்து இது நிரூபணம் ஆவதில்லை உயிரோடு இருப்பார் என்பது. முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவர்களிடம் என்னுடைய அடுத்த கேள்வி, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களுடைய நேர்வழிக்கான 3 வழிமுறைகளை திருக்குர்ஆன், ஹதீஸ் மற்றும் சுன்னத் ஆகியவற்றை கூறியிருக்கின்றார்கள். இதன் சற்று மேற்கொண்ட விவரத்தை எடுத்துக் கூறுங்கள். சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிஷ்தி நூஹ் எனும் தமது நூலில் மற்றும் மற்ற சில நூல்களில் இதன் விளக்கத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். எந்த காலகட்டத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூல்களை எழுதி கொண்டிருந்தார்களோ அந்த காலத்தில் ஒரு வர்க்கம் எப்படி இருந்ததென்றால் அது தங்களை ஹாலே ஹதீஸ், அதாவது ஹதீஸ் மக்கள் என்று கூறிக்கொண்டிருந்தது. அவர்கள் இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்தார்கள். அதாவது திருக்குர்ஆனில் என்ன இருக்கின்றதோ ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன்படி செயல்பட்டு ஹதீஸில் நமக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். எனவே அவர்கள் கருதி வந்தார்கள் ஹதீஸ் எல்லா விதத்திலும் முழுமையானது, நிறைவானது என்று. ஒரு குழு சக்கடால்விகளுடையது அல்லது திருக்குரானை பின்பற்றக்கூட இருந்திருந்தது. அவர்கள் கூறி வந்தார்கள் திருக்குரான் தான் எல்லாமே, அதற்கு பிறகு வேறு எந்த ஒரு விஷயத்தின் தேவையும் கிடையாது. இதன் மேற்கொண்டு விளக்கம் இருக்கின்றது, ஆனால் நேரம் அதுக்கு நமக்கு அனுமதி அளிக்கவில்லை அதனுடைய விளக்கத்தை எடுத்துக் கூறுவதற்கு. சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை தெளிவான முறையில் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ் 3 வழிகளை வைத்துள்ளான். எல்லாவற்றையும் விட முதலாவதாக திருக்குர்ஆனை வைத்திருக்கின்றான், இரண்டாவது சுன்னத், மூன்றாவது ஹதீஸ். திருக்குர்ஆன் அல்லாஹுடைய மறையாகும், அது லா ரைப ஃபீஹி, அதாவது அதில் எவ்வித ஐயமும் இல்லை, எந்த சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது சுன்னத். சுன்னத் என்றால் என்ன என்றால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே செயல்படுத்தி காட்டியது. உதாரணமாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஒலு செய்யுங்கள் என்று சூரா மாய்தாவில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒலு செய்வதற்கான வழிமுறை மற்றும் தொழுவதற்கான வழிமுறையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே கற்றுக் கொடுத்தார்கள். ஆக அதற்கு பிறகு அன்னார் தம்முடைய சமுதாயத்தினருக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கு, தம்மை பின்பற்றுபவர்களுக்கு. இவ்வாறே மற்ற எல்லா செயல்கள் மற்றும் அமல்கள் எதையெல்லாம் அன்னார் திருக்குர்ஆனின் பிராக்டிக்கலாக செய்து காட்டினார்களோ அது சுன்னத் என்று கூறப்படுகின்றது. அகைமி ஸலாத்த லிதுலுகி ஷம்ஸ், அதாவது நீங்கள் தொழுகை நாட்டுங்கள். இப்பொழுது ஐவேளை தொழுகையை நிலைநாட்டி அன்னார் எடுத்து காட்டினார்கள், இப்படி நீங்கள் தொழ வேண்டும் என்று. பிறகு தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை, தொழுகையின் அங்கங்கள் எத்தனை, கியாமில் என்ன ஓத வேண்டும், ருக்குவில் என்ன ஓத வேண்டும், சஜிதாவில் என்ன ஓத வேண்டும், இதையெல்லாம் அன்னார் செய்து காட்டினார்கள். ஆக இது சுன்னத் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது ஹதீஸ். அது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு
மேலும் 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்புகள் ஒன்று சேர்த்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை சந்தேகத்திற்குரியதாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது நிபந்தனைக்குட்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது எது திருக்குரானுக்கு எதிரானதாக இல்லையோ அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது புகாரியுடைய ஹதீஸாக இருந்தாலும் சரி, முஸ்லிமுடைய ஹதீஸாக இருந்தாலும் சரி, அது திருக்குரானோடு முரண்படுகிறது என்று சொன்னால், மோதுகிறது என்றால் அதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம். மாறாக திருக்குரானுக்கே நாங்கள் முதன்மையை இருப்போம். இது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதற்கு வழங்கிய விளக்கமாகும். இங்கு ஒரு கேள்விக்கான பதில் அளிப்பதும் மிகவும் அவசியமாகும். நம்முடைய அஹ்மதி அல்லாத நண்பர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த நூல்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரான், சுன்னத் மற்றும் ஹதீஸை நாங்களும் தான் ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்கு பிறகு நாங்கள் மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் காதியான் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டிய, அவருடைய ஜமாத்தில் இணைவதற்கான மற்றும் பைய செய்வதற்கான நிபந்தனை என்ன அவசியம் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். இந்த நபர்களுக்கு பதிலளிக்கப்படுகின்றது. இப்பொழுது மீண்டும் அந்த பதிலை நான் ஒரு எடுத்துக் கொள்கின்றேன். பாருங்கள், திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாற்றை விட அதிகமானது. திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் திருக்குர்ஆன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதுமானதல்ல, நீங்கள் திருக்குர்ஆன் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாதவரை அது போதுமானதாக இருக்காது. சுன்னத்தை நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வது மட்டும் போதுமானதல்ல, சுன்னத்தை படி அமல் செய்யாமல் இருப்பது அது அமலாக இருக்காது. இது சுன்னத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே தான் ஹதீஸில் இருக்கின்றது. ரசூலை பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரசூலை மற்றும் ஏற்பதனால் எந்த ஒரு பலனும் இருக்கின்றது. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறியிருக்கின்றார்களோ அதன்படி நீங்கள் செயல்படாதவரை அப்பொழுது வரை அதற்கு எந்த ஒரு பலனும் உங்களுக்கு இருக்காது. இப்பொழுது அடுத்த கேள்வி என்றால், திருக்குரானில் என்ன வருகின்றது? திருக்குரான் சூரா ஜுமாவில் அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களின் சில முக்கியமான படைகளை பற்றி கூறியிருக்கின்றனர். உதாரணமாக யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அதாவது நம்முடைய இந்த தூதர் மறையை பற்றி போதனை விளக்குகின்றார், நுட்ப ஞானத்தை பற்றி போதனை விளக்குகின்றார். இந்த பணி ரசூலே பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அருளுக்குரிய வாழ்நாளில் செய்தார்கள். அன்னாருடைய வஃபாத்திற்கு பிறகு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் செய்தார்கள். பிற்காலத்தில் சமூகத்தில் வந்த அந்த சீர்திருத்தவாதிகள் செய்தார்கள். மேலும் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய அந்த மக்கள் செய்து வந்தார்கள். எதுவரை என்றால் ஹதரத் அக்தஸ் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது தோற்றத்தின் வெளிப்பாடாக ஆக்கிவிட்டான். மேலும் ஆஹரீன் என்ற சொல்லில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அந்த எல்லா பணிகள் எதையெல்லாம் சையதனா ஹஜரத் அக்தஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அருளுக்குரிய வாழ்நாளில் செய்து வந்தார்களோ அதை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது வெளிப்பாடு என்ற வகையில் மற்றும் இரண்டாவது தோற்றம் என்ற வகையில் செய்வார்கள். ஆக அன்னார் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் திருக்குரானுடைய போதனை வழங்கினார்கள், அதனுடைய நுட்ப ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். இந்த எல்லா பணிகளையும் அன்னார் செய்து வந்தார்கள். அன்னாருடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த தொடர் மீண்டும் ஹலீஃபாக்களிடம் ஆரம்பிக்கமாகிவிட்டது. இன்றைய நாள்களில் இந்த காலகட்டத்தில் ஹதரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் நஸ்ரஹுல்லாஹ் நஸ்ரன் அசீஸா அவர்கள் யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்ற அந்த கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். அன்னார் திருக்குர்ஆன் மற்றும் ஹிக்மத்தின் போதனையை விளங்குகின்றார், நுட்பத்தின் போதனையை விளங்குகின்றார்கள். அன்னாருடைய ஹுத்பாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அன்னாருடைய அந்த உரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவு அழகான முறையில் மற்றும் விளக்கமான முறையில் அன்னார் திருக்குர்ஆனின் போதனையை விளங்குகிறார்கள் என்று பாருங்கள். பிறகு அதனுடைய ஹிக்மத்தை நுட்பத்தையும் புரிய வைக்கின்றார்கள். இப்பொழுது இங்கே இன்னொரு விஷயமும் இதுபோன்ற கேள்விக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக நான் கூறிக்கொள்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது முஸ்லிம்களின் 73க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்கின்றன என்றால், அடிப்படையான கடமை தொழுகை இருக்கின்றது, அதிலேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள், சிலர் கைகளை உயர்த்துவதில்லை. எவர் செய்வதில்லையோ அவர் மற்றவரை காஃபிர் என்று கூறுகின்றார், அவருக்கு பின்னால் என்று தொழுவதில்லை. சிலர் ஒல்லு இப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார், சிலர் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கின்றார். அவர் இவரை தவறாக கூறுகின்றார், இவர் அவரை பழித்து கூறுகின்றார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நூல் மறை நேர்வழிக்கான வழியாகும், திருக்குரான் சுன்னத் நேர்வழிக்கான வழியாகும், மேலும் ஹதீஸ் நேர்வழிக்கான வழிவகையாகும். அதுவே 73 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறதால் பிறகு எப்படி ஒரு நடக்க முடியும்? எந்த இஸ்லாத்தின்படி ஒரு அமல் செய்வார்? இன்றைய நாளத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் முஸ்லிமாக விரும்பினார் என்றால் அவர் நேர்வழிக்கான வழியை நான் பிடிக்கின்றேன்,
நான் ஷியா முஸ்லீமாக ஆகிவிடுகின்றேன். ஒருவர் கூறுகின்றார், சரி நீ ஆனாலும் காஃபிராகி விட்டாயே, முஸ்லீமாய் பிரயோஜனம் இல்லை என்று ஒருவர் கூறுவார். சுன்னி ஆகிவிட்டார் என்றால் பிறகு பரேல்வியை சென்று விட்டால் தேவ்பந்தி கூறுவார்கள், இவர் ஷிர்க் மற்றும் பித்தத்துடைய பாதத்தில் சென்று விட்டாரே, இவர் முஸ்லீமாகி பிரயோஜனம் இல்லை என்று கூறுவார்கள். அப்ப எப்பொழுது எந்த இஸ்லாத்தின் அவர் செல்வார்? அதற்காக அல்லாஹ் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு இந்த செய்தியை வழங்கினான். ஹக்கமன் அத்லன், அதாவது ஒரு நீதி காப்பவர் ஒருவர், அவர் என்ன தீர்ப்பை கூறுவாரோ அதுவே சரியான இஸ்லாமாக இருக்கும், அதுவே திருக்குர்ஆனின் சரியான போதனையாக இருக்கும், அதுவே சுன்னத்தின் சரியான போதனையாக இருக்கும், அதுவே ஹதீஸின் சரியான போதனையாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இன்றைய இந்த காலகட்டத்தில் ஹதரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் வெர்ச்சுவல் மீட்டிங்கில் பொதுவாக மக்கள் கேள்விகள் கேட்கின்றார்கள், இளைஞர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், பெண் பிள்ளைகள் கேட்கின்றார்கள், எல்லாரும் கேள்வி கேட்கின்றார்கள். ஹுசூர் அவர்கள் எந்த அளவு அழகான முறையில் விளக்கமான முறையில் யுஅல்லிமுஹுமுல் கிதாபா என்ற அந்த கடமையை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இன்றைய இந்த காலகட்டத்தில் திருக்குர்ஆனின் இந்த போதனைப்படி நீங்கள் செயல்பட வேண்டும், மேலும் இந்த நுட்பத்தோடு செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் இதற்கான ஹிக்மத்தை கூறியிருக்கின்றான். எல்லாவற்றையும் விட அழகான கூற்று ஹுசூர் அவர்களுடைய கூற்றில் இருக்கிறது என்னவென்றால், ஹுசூர் ஹதீஸ், திருக்குரான் மற்றும் சுன்னத் மற்றும் ஹதீஸில் ஒரு விஷயத்தை கூறும்பொழுது அதனுடைய நுட்பத்தையும் கூறுகின்றார்கள். மக்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற முஸ்லிம்களின் எல்லா அறிஞர்களையும் தலைவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்குமே அதனுடைய ஹிக்மத்தை, நுட்ப ஞானம் என்ன என்பதை கூறுவதில்லை. அவர்கள் இதுதான் ஹதீஸில் வந்திருக்கின்றது, இதுதான் குரான் வந்திருக்கின்றது என்று மனப்பாடமாக கூறிக்கொள்வார்கள். அதற்கான அதில் இருக்கக்கூடிய சிறப்பை எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஆக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நேர்வழிக்கான 3 வகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, திருக்குர்ஆன், சுன்னத் மற்றும் ஹதீஸ். அவர் எவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த காலத்தில் அனுப்பி இருக்கின்றானோ அவரிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இன்றைய காலத்தில் அன்னாருடைய 5வது கலீஃபா அவர்களிடமிருந்து சரியான முறையில் திருக்குர்ஆன், சுன்னத் மற்றும் ஹதீஸ் பற்றிய ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இதன்படி நாம் செயல்படும் பொழுதுதான் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற முடியும். இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய நிலை என்ன ஆகி கொண்டிருக்கின்றதோ அது யாருக்கும் மறைந்த விஷயம் ஒன்றும் அல்ல. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அகமது ஷாஸ்திரி அவரிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் முஸ்லிம் ஆலிம்களுக்கு வேதனையுடன் ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார்கள், அதை பற்றி விளக்குங்கள். நேயர்களே, ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீதி நெறி தீர்ப்பவர் என்ற வகையில் எவ்வாறு அன்னார் தீர்ப்பளித்தார்கள் என்று கேட்டீர்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1890ஆம் ஆண்டில் நான் இந்த காலத்தினுடைய மஸீஹ் மவ்ஊத் என்று வாதித்தார்கள். 1902ஆம் ஆண்டு கிஷ்தி நூஹ் என்ற நூல் எழுதப்பட்டது. அந்த இடைப்பட்ட 12 ஆண்டுகளில் அன்னார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமது எழுத்துக்களிலும் சொற்களிலும் இஸ்லாத்தின் தொண்டுக்காக அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். நபிமார்களை பற்றிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களை பற்றிய விஷயமாக இருக்கட்டும், வேதத்தை பற்றிய சுன்னத்தை பற்றி இருக்கட்டும், அன்னாரிடமிருந்து பல்வேறு விதத்தில் வழிகாட்டல் வந்து கொண்டே இருந்தன. அல்லாஹ்விடமிருந்து ஞானத்தை பெற்று அறிவை பெற்று உலகுக்கு முன்னால் திருக்குர்ஆனுடைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த நூலிலும் கூட நம்முடைய ஜமாத் மக்களுக்கு என்று கூறினார். இந்த மிகவும் வேதனையுடன் அறிவுரை வழங்கும் உண்மையை அறிய விரும்பும் மக்களே,
பிறகு முஸ்லிம் அறிஞர்களுக்கும் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். 4-5 பக்கங்களில் இந்த அறிவுரை இருக்கின்றது. அதில் முதல் விஷயம் என்னவென்றால், பாருங்கள், என்னை மறுப்பதில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். இது முதல் விஷயமாகும். ஹுசூர் கூறுகிறார்கள், இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களே, என்னை பொய்ப்படுத்துவதற்கு நீங்கள் அவசரப்படாதீர்கள். ஏனென்றால் மனிதனால் விரைந்து புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் பெருமளவில் இருக்கின்றன. ஒரு விஷயத்தை செவிமடுத்த அதே சமயத்தில் அதை நிராகரிக்க துணிந்து விடாதீர்கள். இது இறைச்சித்திற்குரிய வழி அல்ல. உங்களிடையே சில தவறுகள் உண்டாகாமல் இருந்தால், நீங்கள் சில அதீசுகளில் பொருள்களை தவறாக புரிந்திருந்தால், தீர்ப்பு வழங்கக்கூடியவரான வாக்களிக்கப்பட்ட மசீகின் வருகையே வீணானதாக ஆகியிருக்கும். உங்களிடத்தில் தவறுகள் இருக்கின்றன, அதீசுகளுக்கு தவறான பொருள் கொடுக்கிறீர்கள், பல்வேறு வகைப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவேதான் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசீகை நீதி தீர்ப்பவராக அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆகவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இரண்டாவதாக அன்னார் ஆலிம்களுக்கு வழங்கிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் எவ்வாறு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஈசா நபி வானத்தில் இருக்கிறார், அவர் உயிருடன் வருவார் என்று நம்புகிறீர்களோ, அதே போன்று உங்களுக்கு முன்னால் கிறிஸ்தவ சமுதாயமும் இவ்வாறு காத்திருந்தது. எலியா வானத்திலிருந்து வருவார், பூத உடலோடு வருவார், எலியா வராதவரை நாங்கள் எந்த மசீகையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று காத்திருந்தார்கள். ஆனால் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீ நான் தான் வந்துவிட்டேன் என்று கூறினார். ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பின்தங்கி விட்டார்கள். ஆகவே உங்களுக்கு முன்னால் உதாரணம் இருக்கின்றது, நீங்களும் அவர்களை போன்று தடுமாற்றம் அடைவிட வேண்டாம். பிறகு முஸ்லிம் ஆலிம்களை பார்த்து, உங்களிடத்தில் தவறான கொள்கைகள் இருந்தன, அதில் ஒன்று ஜிஹாதை பற்றி குறிப்பிட்டார்கள். மார்க்க விஷயத்தில் எவ்வித பலவந்தமும் கிடையாது. பாருங்கள், இந்த பலவந்தம் இன்று இஸ்லாத்தினுடைய ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை பார்த்து குஃபுர் ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஒருவர் மறந்து போய் தவறாக இன்னொரு பிரிவினுடைய பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டால் அவர் மீது கடுமை காட்டப்படுகின்றது. இப்பொழுது பள்ளிவாசல்களும் மினாக்களும் உடைக்கப்படுகின்றன. மற்ற பிரிவினரை கொள்கிறார்கள், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். இது மௌலவிகள் சார்பாக கொடுக்கப்பட்ட தவறான விளக்கங்களின் விளைவாகும். 122 வருடங்களுக்கு முன்பே ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிவிட்டார்கள், பலவந்தம் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்தே கிடையாது, போதனை கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் என்று திருக்குறள் கூறுகிறது. மார்க்க விஷயத்தில் எவ்வித பலவந்தம் கிடையாது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆலிம்களை பார்த்து, பாருங்கள், எந்த மசீகிற்காக காத்திருக்கிறீர்களோ அவர் வாதத்தை கொண்டு தமது சான்றை பூர்த்தி செய்வார். வரக்கூடியவர் அவர் சிலுவையை முறிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது, பன்றியை கொள்வார் என்று கூறப்படுகின்றது. இது வெளிப்படையில் பொருள் கிடையாது. மாறாக சிலுவை கொள்கையை முறிப்பார். அது மரத்திலான ஆன சிலுவையாக இருக்காது, சிலுவை கொள்கையை முறிப்பார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு அன்னாரது கலீஃபாக்களும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அஹ்மதியா ஜமாத்தில் முழு உலகிலும் அமைதி சமாதானத்தை பற்றி அஹ்மதியா ஜமாத் போதித்து வருகின்றது. இந்த முஸ்லிம் ஆலிம்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த மசீகை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த இருக்கின்ற அவல நிலையிலிருந்து தப்பித்திருக்கும். அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் அனைத்து முஸ்லிம் ஆலிம்களிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், உண்மையான உள்ளத்துடன் இதை பற்றி நீங்கள் யோசியுங்கள். அல்லாஹ் எவரை மசீமோதாக அனுப்பி வைத்திருக்கின்றானோ அவரை அவரை மறுத்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டு விட்டதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
அன்னார் தமது கவிதையில் கூறினார்கள், நாலாபுரமும் ஆபத்துகள் உள்ளன, நான் பாதுகாப்பு கோட்டையாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்களை உண்மையான உள்ளத்துடன் பார்த்தால் அவர்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஜஸாக்குமுல்லாஹ். இன்று நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நிறைவு எட்டுகின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவருடைய மேற்கோளை வாசிக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நொடிப்பொழுதில் வானத்தின் ஓர் ஓரத்திலிருந்து மின்னல் மின்னுகின்றது, மறு ஓரம் வரை பரவிவிடுகிறது. இவ்வாறு இறைவனின் கட்டளையால் இறைவனின் தூதர்களுக்கு புகழ் அளிக்கப்படுகின்றது. இறைவனின் வானவர்கள் பூமியில் இறங்குகிறார்கள். நட்பேறு பெற்றவர்கள் உள்ளங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்துள்ள வழிகள் சரியானவை அல்ல என்ற விஷயத்தை போடுகிறார்கள். அப்பொழுது அத்தகைய மக்கள் நேர்வழியின் தேடலில் ஈடுபட்டு விடுகிறார்கள். மறுபுறம் இறைவன் எத்தகைய வழிவகைகளை உருவாக்கி விடுகிறார் என்றால் அவனுடைய காலத்தின் இமாமை பற்றிய செய்தி அந்த மக்களை சென்றடைந்து விடுகிறது. குறிப்பாக இந்த காலமோ எப்படிப்பட்ட காலம் என்றால், சில நாள்களில் ஒரு பெயர் போன கொள்ளைக்காரன் கூட அவப்பெயருடன் முழு உலகிலும் பிரபலமடைய முடியும் என்றால், பிறகு இறைவனின் அடியார்கள் எவர்களுடன் எந்நேரமும் இறைவன் இருக்கின்றானோ அவர்களால் இந்த உலகத்தில் பிரபலமடைய முடியாதா? அவர்கள் மறைவாக இருப்பார்களா? இறைவன் அவர்களை பிரசித்தி பெறச் செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருப்பதில்லையா? எனது நேரத்தில் பல்வேறு நாடுகளின் பரஸ்பர தொடர்புகள், ரயில், தந்தி, அஞ்சல் ஏற்பாடு, நீர் மற்றும் நிலத்தில் பயணம் செய்வதற்கான ஏற்பாடு ஆகியவை எந்த அளவு அதிகரித்துவிட்டன என்றால் எல்லா நாடுகளும் ஒரே நாட்டை போன்று இருக்கின்றன. ஹகீகத்துல் வஹி, ருஹானி ஹசாயின், தொகுதி 22, பக்கம் 170, 171. இன்னொரு இடத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜரியுல்லாஹ் ஃபி ஹுலல் அன்பியா என்னும் கூற்று மிகவும் விளக்கத்திற்கு தகுந்ததாகும். அது அல்லாஹ்வுடைய வீரர் நபிமார்களின் உடையில் என்பதாகும். இதை பற்றி சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், முந்தைய நபிமார்கள் ஒவ்வொருவரின் பழக்க வழக்கங்கள், தனிச்சிறப்புகள் மற்றும் சம்பவங்கள் சிறிது என்னிடம் உள்ளன. இறைவன் முந்தைய நபிமார்கள் மீது பல்வேறு விதத்தில் செய்த உதவி ஒத்தாசைகளின் ஒப்புமைகளும் என் மூலமாக வெளிப்பட்டது, என் மூலமாக வெளிப்படும். பராஹின் அஹ்மதியா, தொகுதி 5, ருஹானி ஹசாயின், தொகுதி 21, பக்கம் 17. நேயர்களே, இத்துடனே இன்றைய எபிசோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வேறொரு தலைப்புடன், வேறொரு தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तसल्ली का बताया